அப்போ ஆண்டவரோடு இணைந்து வாழும்போது தான் இப்படிப்பட்ட தெளிவு நம்முடைய இருதயத்தில் வரும். ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும், ஆண்டவருடைய ஊழியத்துக்காக எதையாவது செய்யணும், நான் என் குடும்பமும் என்றால் யெகோவாவையே அவருக்கு அடுத்த காரியங்களை செய்வோம் என்ற எண்ணம் இந்த ஆண்டு பரிசுத்த ஆவியானவர் கூட பயணிக்கும் பொழுது தான். அப்போ இந்த உலகத்தில் உள்ளதெல்லாம் நமக்கு பெருசாக தெரியாது, உலகத்தில் உள்ள நஷ்டங்களும் நமக்கு பெருசாக தெரியாது, உலகத்தில் உள்ள வருமானங்களும் நமக்கு பெருசாக தெரியாது. எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. உங்க இருதயம் எங்க இருக்கிறது அதுதான் உங்க பொக்கிஷம். இப்போ நீங்க ஒதுக்கி வைத்த அந்த பணத்தின் மேல, ஒதுக்கி வைத்த அந்த குறிப்பிட்ட காரியத்தின் மேல உங்க இருதயம், உங்க நாட்டம், உங்களுடைய எண்ணம் எழும்பும் போது அதே எண்ணம், தூங்கும் போது அதே எண்ணம், அப்படின்னா உங்க பொக்கிஷம் இந்த உலகம் என்ற அர்த்தம். பொக்கிஷத்தை எங்க சேர்த்து வைக்கணும்னா தேவனுக்கு காரியங்களில் தான் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணுமே தவிர, அதில் தான் நம்முடைய நாட்டம் இருக்கணுமே தவிர இந்த உலகத்தில் உள்ள எந்த காரியத்திலையும் நாட்டம் இருக்கக்கூடாது. இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது எல்லாவற்றுக்கும் உதவி செய்கிற கர்த்தர், எல்லாவற்றையும் தருகிற தேவன் நம் வாழ்க்கையில் பொக்கிஷங்களை சேர்க்க உதவி செய்வார். ரோமர் 8:32, 2 ராஜாக்கள் 3:17. ரோமர் 8:32, 2 ராஜாக்கள் 3:17. இந்த வசனங்களை மையமாக வைத்து இத்தனை நாட்கள் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது, அதான் சொந்த குமாரனே கொடுத்தவர் மற்றதெல்லாவற்றையும் நமக்கு தாராதிருப்பது எப்படி, சொந்த குமாரனே கொடுத்தவர் என்னென்ன காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் தருகிறார், நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார் என்பதை குறித்து நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களை நம்மால் முடிந்தவரை நம்ம தியானித்து வருகிறோம். இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது எல்லாவற்றுக்கும் உதவி செய்கிற கர்த்தர், எல்லாவற்றையும் தருகிற தேவன் நம் வாழ்க்கையில் பொக்கிஷங்களை சேர்க்க உதவி செய்வார். எல்லாரும் சொல்லுங்க, பொக்கிஷங்களை சேர்க்க உதவி செய்வார். எத்தனை பேருக்கு சேர்த்து வைக்கிறது ரொம்ப பிடிக்கும்? எல்லாம் இதுவரை பார்த்துருந்தீங்க, உடனே தலையை குஞ்சிச்சு. கொஞ்சம் பார்த்து, எத்தனை பேருக்கு சேர்த்து வைக்கிறது பிடிக்கும்? எனக்கு பார்க்கணும். சிலருக்கு அது பிடிக்காது. நல்லது தான், எல்லாமே நல்லது தான், சரியா? சேர்த்து வைக்கிறதும் நல்லது, செலவழிக்கிறதும் நல்லது. உங்களுக்கு ஆண்டவர் எப்படி வச்சுருக்கிறோ அதன்படி நீங்கள் செய்யுங்க. நாம் சேர்த்து வைக்கலாம். சேமிப்பது ஒரு நல்ல பழக்கம். அப்படி நம்ம வேதாமத்தில் கூட பார்க்குறோம். எறும்பு என்ன செய்யுமா? சேர்த்து வைக்குமா? சேர்த்து வைத்து அதனால் வெளியே போகாத நாட்களில் அது தன்னிடத்திலிருந்து எடுத்து அதை செலவு செய்யும், அது சாப்பிடும் என்று நம்ம பார்க்குறோம். அப்போது சேமிப்பு என்பது ஒரு நல்ல பழக்கம். ஆனால் எல்லாமே அளவுக்கு மீறினா அது என்ன ஆகும்? விஷமாக மாறும். அப்போ எல்லாமே அளவுக்கு மீறி போச்சுன்னா நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் எதில் சார்ந்திருக்கும்? அந்த சேமிப்பையே சார்ந்திருக்கும். அப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பொக்கிஷமாக எதை நினைக்கிறீங்களோ அங்கே தான் உங்களுடைய இருதயம் இருக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆனால் தேவன் ஒரு நாளும் இந்த உலகத்தில் உள்ள காரியங்களுக்கு மேலே நீ உன் இருதயத்தை வைக்கணும்னு விரும்புகிறதே கிடையாது. நீங்கள் உலகத்தில் உங்களுக்கு தேவையான பணத்தை சேர்த்து வைங்க, அது தப்பு இல்லை. ஆனால் உலகத்தில் உள்ள மனிதர்கள் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம எதை என்ன செய்யக்கூடாதான்? சொல்லுங்கள். இது வேதாமும் மட்டும் சொல்கிறது இல்லை, உலகத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜாஸ்தி என்ன செய்யாதீங்க, சேர்த்து வைக்காதீங்க. அது அந்த பிள்ளைங்க அவங்களுடைய தாளந்துகளை வெளிப்படுத்துவதற்கு, அவர்கள் உழைப்பதற்கு, அவர்கள் இந்த பூமியில் அவங்க பார்ட்டு செய்கிறதுக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கும். அவங்களுடைய பார்ட்டு செய்கிறதுக்கு ஒரு பெரிய தடையாக நிறைய காரியங்களை சேர்த்து வைக்கும்போது அந்த பிள்ளைகளுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய பிள்ளைகளை பார்த்திங்கன்னா, தங்களுடைய தகப்பன் தாயினுடைய பணத்தை வைத்து மேன்மை பாராட்டுகிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு அது? நான் அதே மாதிரி நிறைய பிள்ளைகளை பார்த்துருக்குறேன். எனக்கு அம்மாட்ட எவ்வளோ பணம் இருக்குது தெரியுமா, எவ்வளவு பணம், எவ்வளோ வீடு இருக்குது, எவ்வளோ பெரிய வீடு எங்களுக்கு இருக்குது தெரியுமா, எவ்வளோ சொத்து இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி
பெருமை பேசுகிற சிறு பிள்ளைகள் இருக்கிறார்கள் இந்த காலகட்டத்தில். அப்போ அவங்களுக்கு என்ன மனப்பக்குவத்தில் வளருவாங்கன்னா, நான் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு தேவையானது எனக்கு கிடைக்கும், நான் நினச்சதை நான் சாதிச்சிருவேன், எங்கள் அப்பாட்ட கேட்டு எங்கள் அம்மாட்ட கேட்டு அடம் பிடிச்சாவது நான் அதை வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லுகிற ஒரு மென்டாலிட்டி இன்றைக்கி நிறைய குழந்தைகளுக்கு இருக்கிறது. அந்த மனப்பக்குவம் முற்றிலும் தவறானது, வேதத்தின்படியும் தவறானது, உலக பிரகாரமான ரீதியின்படியும் அது தவறானது. தகப்பனுடைய தாயினுடைய பணத்தை வைத்து சொத்தை வைத்து மேன்மை பாராட்டி என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, நான் என்ன செய்வேன் பாரு, நான் நினச்சா அது செய்துடுவேன். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு மற்றவங்கள மதிக்கணுங்கிற எண்ணம் இருக்காது, மற்றவங்கள்ட்ட எப்படி பேசணுங்கிற எண்ணம் இருக்காது, ஒரு பொருளை பற்றின மதிப்பு தெரியாது, ஒரு 10 ரூபாயை பற்றின மதிப்பு தெரியாது. கொஞ்சம் கஷ்டங்களை பார்த்தா தான் அந்த பிள்ளைகளுக்கு அதனுடைய மதிப்பு தெரியும். அதனால் உலகத்தில் உள்ளவர்களே சொல்லுகிறார்கள், உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் எதையும் சேர்த்து வைக்காதீங்க, அவங்களுக்குரியதை சம்பாதிக்கட்டும், நீங்கள் அதுக்குரிய வழியை ஆயத்தம் பண்ணி கொடுங்கள் அப்படி சொல்லுகிறார் பெற்றோரிடத்தில். அதுக்குள்ள வழியை நீங்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க, அவங்க சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க, அவங்க தன் சொந்த காலில் நிற்பதற்கான வழியை நீங்கள் உருவாக்கி, அதுக்கு நீங்கள் செலவு பண்ணாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் சேர்த்து வச்சதை மட்டும் நம்பி இருக்கிற மாதிரி பண்ணிடாதீங்க. இப்படி தான் உலகத்துள்ளவர்கள் சொல்லுகிறார்கள். ஆண்டவர் திட்டவட்டமாய் சொல்லுகிறது என்னவென்றால், நம்முடைய இருதயமானது அது யாருக்குரியதுன்னா ஆண்டவருக்குரியது. எல்லாம் சொல்லுங்க, என் இருதயம் ஆண்டவருக்குரியது. இட் டசன்ட் மீன் ஹார்ட், நம்முடைய சரீர பிரகாரமான இருதயத்தை நான் சொல்லுவதில்லை, நம்முடைய உள்ளான மனுஷனை சொல்லுகிறேன். நான் யாருக்குரியவன்னா தேவனுக்கு. அதில் ஆண்டவர் ரொம்ப வைராக்கியமான ஆள் ஆண்டவர். நீங்கள் உங்கள் பிள்ளைன்னு எப்படி நிற்பீங்க, என் பிள்ளை எனக்கு பிள்ளை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கல்ல, அதே போல் ஆண்டு சொல்கிறாரு, எனக்குரியவன் எனக்குரியவள் என் மகன் என் மகள் என்று சொல்லுகிறார். அப்போ அவருக்குரிய அந்த மனம், அவருக்குரிய அந்த இருதயம், அவருக்குரிய அந்த உள்ளான மனுஷன் வேற எதுலையும் நாட்டம் வைக்கக்கூடாதுன்னு விரும்புகிறார். வேற எதுலையும் அதை உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுதா? ஆண்டவர் அப்படி நினைக்கிறது சரியா? அப்படின்னு நீங்கள் உங்கள் பிள்ளை உங்கள்கிட்ட பாசமாக இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு. அது சரியில்லைன்னா இதுவும் சரியில்லை. அப்போ நீங்கள் அதாவது வேதவசனம் சொல்லுகிறது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளை நல்லா நேசிக்கணும், அவனுக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்யணும், என்கிட்ட மட்டும் பாசமாக இருக்கணும், எதாக இருந்தாலும் நம்மகிட்ட தான் அப்படின்னு நினைக்கிற ஒரு உரிமை உங்களுக்கு இருக்குன்னு நான் சொல்லுகிறேன். இந்த உலகத்தையும் சர்வத்தையும் படைத்த ஆண்டவருக்கு நம்ம மேலே ஒரு உரிமை இருக்குது. அவர் சொல்வார், இந்த மனுஷன், இந்த உள்ளான மனுஷன் எனக்கு சொந்தம், எனக்குரியவன் எனக்குரியவள் என்று அவர் உரிமை பாராட்டுகிறார். அப்போ இந்த இருதயம் வேற ஒரு இடத்துல வைக்கக்கூடாது, உலக பிரகாரமான எந்த காரியங்கள்லையும் வைக்கக்கூடாது. அதே தான் வேதவசனம் சொல்கிறது. மத்திய 6ஆம் அதிகாரம் 19, 20, 21 ஆகிய வசனங்கள். இது இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தபோது ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தை, மலை பிரசங்கம் என்று சொல்வார்கள். அதில் இயேசு சொல்லுகிறார் தன்னுடைய சீஷர்களுக்கு, தன்னுடைய வார்த்தைகளை கேட்கிற ஜனங்களுக்கு என்ன சொல்லுகிறார்? பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இதை உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. முடியுமா முடியாதா? இயேசு சொல்லுகிறார் பூமியில் உங்களுக்கு. அப்படின்னா இதனுடைய எக்ஸாக்ட் மீனிங் நீ நாளைக்காக கொஞ்சம் உன் பணத்தை ஒதுக்கி வைக்காத, அடுத்த மாதத்துக்காக உன்னுடைய பணத்தை ஒதுக்கி வைக்காத, அடுத்த தேவைகளுக்காக நீ இப்பொழுதே சேர்த்து வைக்காத, அப்படி அதனுடைய அர்த்தம் அல்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போது உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் மாத வருமானம் என்றால், மாத தொடக்கத்தில் உங்களுக்கு 10,000 ரூபாய் கிடைக்கிறது. மாத இறுதியிலே உங்களுக்கு ஒரு 2,000 ரூபாய் கண்டிப்பாக ஒரு இடத்துல செலுத்தி ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் 1ஆம் தேதி மாத சம்பளத்தை வாங்கி வைத்து விட்டு
2000 ரூபாயை நீங்கள் ஒதுக்கி வைக்கிறீங்க. எதுக்காக? மாத இறுதியில், மாத கடைசியில் ஒரு காரியத்துக்காக, இல்லை ஏதோ ஒரு முக்கியத்துக்காக ஒதுக்கி வைக்கிறீர்கள். இதுவும் என்னது தான், ஒரு விதத்தில் சேமிப்பு தான். எதுக்கு சேர்த்து வைக்கிறீங்க? மாத கடைசிக்காக, மாத தொடக்கத்திலேயே எடுத்து தனியாக சேர்த்து வைக்கிறீங்க. இது தப்பா சரியா? ஒரே குழப்பமாக இருக்குது, ஒரே குழப்பமாக இருக்குது. சேர்த்து வைக்க வேண்டாம்னு வசனத்தில் இருக்குது. இப்படி நான் எடுத்து வச்சாலும் அது தப்பு இல்லாத மாதிரி தோணுது. அப்போ நீங்கள் எதுக்காக எடுத்து வைக்கிறீங்க? உங்களுடைய நல் வாழ்க்கைக்காக, நீங்கள் யாரிடத்துலையும் கையேந்தி நிற்காததற்காக நீங்கள் என்ன செய்கிறீங்க? எடுத்து வைக்கிறீங்க, சேர்த்து வைக்கிறீங்க. இது தவறல்ல. ஆனால் எடுத்து வச்சுட்டு நம்ம எண்ணம் ஃபுல்லாக அங்கே இருந்துன்னு வைங்க. எதுக்கு மேலே? அந்த 2000க்கு மேலே இருந்துன்னா இப்போ நீங்கள் உங்கள் இருதயத்தில் எதை தூக்கி வைக்கிறீங்க? 2000 தூக்கி வச்சிட்டீங்க. இப்போ யாருக்கு இடம் இல்லை? ஏசப்பாக்கு இல்லை. இதுதான் பாவம். புரியுதுங்களா? உங்கள் இருதயம் எங்கே இருக்கிறது அதுதான் உங்கள் பொக்கிஷம். இப்போ நீங்கள் ஒதுக்கி வைத்த அந்த பணத்தின் மேலே, ஒதுக்கி வைத்த அந்த குறிப்பிட்ட காரியத்தின் மேலே உங்கள் இருதயம், உங்கள் நாட்டம், உங்களுடைய எண்ணம் எழும்பும் போது, அதே எண்ணம் தூங்கும் போது அதே எண்ணம், அப்படின்னா உங்கள் பொக்கிஷம் இந்த உலகம் என்ற அர்த்தம். அந்த இடத்துல ஒரு நபரை கூட நம்ம வைக்கக்கூடாது, ஒரு பர்சனை கூட. இது உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக தெரியலாமா இருக்கும், ஆனால் இதுதான் உண்மை. சரிங்களா? ஈவன் நம்முடைய பெற்றோர், நம்முடைய பிள்ளைகளை கூட எப்போவுமே அந்த இருதயத்தில் தூக்கி வைக்கக்கூடாது. இருதயத்தை நிரப்ப வேண்டியவர் கர்த்தர். இருதயத்தை யார் நிரப்பணும்? கர்த்தர். எப்போவும் ஒரே காரியத்தில். சிலர் பாருங்கள், சிலர் நிறைய நகைகளை வச்சுருப்பாங்க, ஆனால் நகைகளுக்கு மேலே உங்களுக்கு எண்ணமே இருக்காது. ஆனால் ஒரே ஒரு புதிய செருப்பு வாங்கியிருப்பாங்க, அந்த புதிய செருப்பை நாள் ஃபுல்லாக நினச்சிட்டே இருப்பாங்க. இப்போ என்ன ஆச்சு? பொக்கிஷம் எங்கே இருக்குது உங்களுக்கு? இப்போது செருப்பு மேலே இருக்குது. சிலருக்கு பொண்ணு வெள்ளி இன்னும் எம்மா அவங்க உயிரே என்ன செய்திருவாங்க? விட்டுருவாங்க. ஒரு மோதிரம் வாங்கினா போதும், ஒரு செயின் வாங்கினா போதும், அது அப்படியே நினச்சிட்டு இருக்குது. அது எண்ணெய்க்கு போடலாம், அடுத்த கல்யாண வீடு எண்ணெய்க்கு வரும், அடுத்த ஃபங்க்ஷன் வீடு எப்போ அதை போடலாமா, இப்படி போடலாமா, அப்படி மாற்றலாமா. இதெல்லாம் என்னது? குப்பை. ஹல்லேலூயா. இதெல்லாம் என்னது? நத்திங். இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆண்டவருக்கு முன்பதாக இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எப்போ நீங்கள் ஆண்டவர் இருக்க இடத்துல உங்கள் பொண்ணை தூக்கி வைக்கிறீங்களோ நீங்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறீர்கள். எப்போ ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு வெள்ளியை தூக்கி வைக்கிறீங்களோ நீங்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறீர்கள். எங்கே ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இருதயத்தில் உங்கள் துணிமணிகளையோ, உங்களுடைய செருப்பையோ, உங்கள் வீட்டையோ, உங்கள் வாகனத்தையோ, உங்களுடைய பிள்ளைகளையோ, உங்களோடு இருக்கிற மனிதர்களை நினைக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறீர்கள். ஏன்னா நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை யாருக்கு கொடுக்குறீங்க? உலகத்துக்கு கொடுக்குறீங்க. இதுதான் சேர்த்து வைக்க வேண்டாம். எங்க? ஹல்லேலூயா. இருதயத்தில் எதுவும் டாமினேட் பண்ணக்கூடாது. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், அவ்வளோதான். அது உங்கள் தலைமை கிடையாது, அது உங்கள் பாஸ் கிடையாது. மனிதர்கள் ஆண்டவர் நேசிக்கும்படியாக தந்திருக்கிறார், அது உங்களுடைய தலைவர் அல்ல. இயேசுவே இந்த வீட்டின் தலைவர், இயேசுவே இந்த சபையின் தலைவர். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை. சரியா? அப்போ பொக்கிஷத்தை எங்கே சேர்த்து வைக்கணும்னா தேவனுக்கு காரியங்களில் தான் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணுமே தவிர, அதில் தான் நம்முடைய நாட்டம் இருக்கணுமே தவிர, இந்த உலகத்தில் உள்ள எந்த காரியத்திலையும் நாட்டம் இருக்கக்கூடாது. அதையே யோசிச்சுட்டு இருக்கவே கூடாது. அதுதான் ரொம்ப தவறான காரியம். சரியா? அப்போ இங்கே வசனம் என்ன சொல்கிறது? பூமியில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க. இப்போ அதுக்கு அர்த்தம் புரிஞ்சுட்டா உங்களுக்கு? புரிஞ்சுட்டா? சேர்த்து வைக்கணும் இன்னைக்கே இப்போ எல்லாத்தையும் வித்துட்டு நடுரோட்டில் இருக்கிறதுக்கு இல்லை அதனுடைய அர்த்தம். அது மனசுக்குள்ளே ஏறக்கூடாது, மனசுக்குள்ளே தேவனுடைய இடத்தை அது பிடிக்கக்கூடாது. நேற்றைக்கு தானே பார்த்தோம், நேற்றைக்கு பார்த்தோமா? நேற்று எதை பற்றி பார்த்தோம்? மன்னிப்பை பற்றி பார்த்தோம். அப்படி தான் நேற்றைக்கு. அதுக்கு முந்தின நாள் கடன் பாருங்களேன், அதை பற்றி சொல்லுவேன். நம்ம பிசினித்தனமாயும் இருக்க கூடாது, நீதிமான் பிசினித்தனமாக இருக்க மாட்டான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நம்ம அதுக்கு மேலே நாட்டம் வச்சுருந்தோம்னா நம்ம இப்படி தான் இருப்போம், பிசினித்தனமாக தான் இருப்போம். அப்படி இல்லை, ஆண்டவரை முன்னிறுத்தி நம்ம கடமைகளை சரியாக செய்துட்டே இருக்க வேண்டும். சரியா? பூமியில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே எல்லாம் வாசிங்க, இதெல்லாம் எல்லாரும் வாசிக்கணும், அப்போ தான் தெரியும். வாசிங்க.
இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். அப்போ இங்கே நம்ம சேர்த்து வச்சா என்ன செய்யும்? பூச்சியும் துருவும் அதை கெடுக்கும். இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பாருங்கள், இங்கே ஒரு வீட்டில் நிறைய பணம் இருக்குது, நிறைய தங்கங்கள் இருக்குதுன்னு சொன்னால் அது திருடர்கள் நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. என்ன செய்வாங்க தெரியுமா உங்களுக்கு? அது தெரியுமா தெரியாதா? நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. நல்ல வாய்ப்பு கிடைக்கும்போது அதை அடிச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ அதெல்லாம் ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன், ஆனாலும் அநேக இடங்களில் இருக்கிறது. அப்போ ஒரு இடத்துக்கு நம்ம இதை நம்பி போயிட்டு இருந்தோம்னா ஒரு இடத்துக்கு போனால் தைரியமாக போக முடியுதா? தைரியமாக போக முடியாது. ஒரு இடத்துல நம்பி பேச முடியுமா? ஒரு தெரியாத ஒரு இடத்துல போக முடியுதா? முடியாது. அப்போ இங்கே உலகம் அப்படிப்பட்ட தீமையான உலகம். அப்போ இங்கே சம்பாதிச்சு வைக்கிறதுல உங்களுடைய எண்ணங்கள் என்ன செய்யக்கூடாது? நம்ம வைக்கக்கூடாது. அதான் வேதவசனம் சொல்லி திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணுமா? பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள், அப்போ நீங்கள் எதை பொக்கிஷமாக நினைக்கிறீங்களோ அங்கே தான் உங்களுடைய எண்ணங்கள் இருக்கும். அப்போ நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் புரிந்து கொள்ளணும். இந்த உலகம் மாயை, உலகம் மாயை. இதில் நம்ம ஒன்றுமே இதெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம ஒன்றும் சாதிக்க போகிறது இல்லை. அது சிலருக்கு நான் சொன்னால் அது முட்டாள்தனமாக தெரியும், ஆனால் ஒரு நாள் நீங்கள் அதை புரிந்து கொள்வீங்க. அதை நான் சொல்கிறேன்ல, நம்ம தேவைகளுக்காக மாற்றி வைக்கிறது இதெல்லாம் வேறு, காரியங்களை செய்கிறது அதெல்லாம் வேறு. ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே நம்ம சேர்த்து வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதை ஆண்டவருக்காக தான் பயன்படுத்தணும். ஆண்டவர் உங்களுக்கு தந்த பொருட்கள், ஆண்டவர் உங்களுக்கு தந்த பணங்கள், ஆண்டவர் உங்களுக்கு தந்த தாளந்துகள், ஆண்டவர் உங்களுக்கு தந்த படிப்பு, ஆண்டவர் உங்களுக்கு தந்த அந்தஸ்து, ஆண்டவர் உங்களுக்கு தந்த அழகு, இதெல்லாம் அவருக்காக பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்காக தான் ஆண்டவர் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்போது இந்த உலகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வச்சு அதை நம்ம ஃபுல்லாக அனுபவிக்க போகிறது இல்லை. இது ஒரு பாசிங் டைம், இது அப்படியே கடந்து போயிடும். அந்த நாட்களில் நம்ம பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ அந்த மெய்யான வாழ்க்கைக்காக தான் நம்ம பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும். இந்த எண்ணம் எப்போ வரும்னா, இந்த ஆவியானவரோடு இணைந்து வாழுகிற வாழ்க்கையில் தான் இதெல்லாம் ஒரு கனி. அப்போ ஆண்டவரோடு இணைந்து வாழும்போது தான் இப்படிப்பட்ட தெளிவு நம்முடைய இருதயத்தில் வரும். ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும், ஆண்டவருடைய ஊழியத்துக்காக எதையாவது செய்யணும், நான் என் குடும்பமும் என்றால் யெகோவாவையே அவருக்கு அடுத்த காரியங்களை செய்வோம் என்ற எண்ணம் இந்த ஆண்டு பரிசுத்த ஆவியானவர் கூட பயணிக்கும் பொழுது தான். அப்போ இந்த உலகத்தில் உள்ளதெல்லாம் நமக்கு பெருசாக தெரியாது, உலகத்தில் உள்ள நஷ்டங்களும் நமக்கு பெருசாக தெரியாது, உலகத்தில் உள்ள வருமானங்களும் நமக்கு பெருசாக தெரியாது. எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. ஹல்லேலூயா. லூக்கா 12:16-21. அல்லாமலும் ஒரு உவமை அவர்களுக்கு அவர் சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடே சொல்வேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். அப்போ நம்ம தேவனுக்குள் ஐஸ்வர்யவானா இருக்க வேண்டும். தேவனிடத்தில் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இருக்கணுமே தவிர உலகத்தில் தனக்காக சேர்த்து வைக்க கூடாது. அப்போ அவன் சொல்கிறான், நான் என்னுடைய களஞ்சியங்களெல்லாம் இடித்து பெருசாக கட்ட போகிறேன், கட்டி நான் வருஷ கணக்கில் இருந்து. அப்பா ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ராத்திரியிலே உன் ஜீவன் பிரிந்துருச்சுன்னா என்ன செய்வேன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எல்லாம் சேர்த்து வைக்கிறதுல முக்கியம் தேவன் நம்மோடு கூட இருக்கணும், அதான் முக்கியம். அவருடைய சித்தத்தை நம்ம இந்த உலகத்தில் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம். அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க. பிரசங்கி 7:2.
வாசிங்க. விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். சிலர் இதை லிட்ரலாக புரிஞ்சுக்கிட்டு, நான் இனி எந்த நல்ல ஃபங்க்ஷனும் போக மாட்டேன், டெத்து ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான், நான் ஃபியூனரல் சர்வீஸ் மட்டும்தான் போவேன்னு நிறைய பேர் இந்த காலத்துலலாம் இருக்கிறாங்க. அதை கண்மூடித்தனம். அப்படின்னா என்னதுன்னா, நீ விருந்து வீட்டுக்கு போகிறத விட துக்க வீட்டுக்கு போகிறது நல்லது. ஏன் நல்லது? இதிலே எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே, அதாவது நம்ம உயிரோடு இருக்கும்போது ஒரு மனுஷனுடைய முடிவை பற்றி சிந்திப்பது அவசியம். நிறைய பேர் இதை பற்றி பேசினாலே, அதெல்லாம் இப்போ போட்டு எதுக்கு யோசிச்சுட்டு, அதை அப்போ பார்க்கலாம். எல்லோரும் எப்படி யோசிக்கிறாங்க? ஒரு மனுஷனுடைய முடிவை பற்றி யோசிக்கும்போது, அதெல்லாம் இப்போ யோசிக்கலாமா? நிறைய பேருக்கு அந்த மாதிரி குழப்பங்கள், பயம் எல்லாம் வரும்போது அதெல்லாம் இப்போ யோசிக்கூடாது, இப்போ உள்ள காரியங்களை நம்ம இப்போ உள்ள வசனம் என்ன சொல்லுறது, அதை நீ மனசில் நினைக்கணும். நினச்சி ஒரு கிளியர் வியூ இருக்கணும். ஒரு நல்ல தெளிவான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும். அதெல்லாம் யோசிக்காம வாழ்றது தெளிவான வாழ்க்கை அல்ல. யோசிக்காம வாழ்கிற வாழ்க்கை அறியாத வாழ்க்கை. அதை பற்றி தெரியாதனால, அதை பற்றின ஒரு நிச்சயம் இல்லாதனால, அதை பற்றி யோசிக்கவே வேண்டாம், நம்ம வாழுவோம், அது வரும்போது அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டு அதை பார்த்து பயந்து ஒதுங்குகிற தன்மை இல்லை. யோசிக்க வேண்டும். எதுக்காக இந்த உலகத்தில் வாழ்கிறோம்? ஒரு மனுஷனுக்கு ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா நமக்கும் ஒரு முடிவு என்று ஒன்று இருக்கிறது. அது எப்படி இருக்க வேண்டும்? அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிறதுன்னு சொன்னால் இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ வேண்டும் என்கிற காரியத்தில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். எத்தனை நான் சொல்லுவது புரியுது? ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்கு, அடுத்த ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்குன்னா, அதை தெரிந்து கொள்ளுகிற நான், அதை அனுபவிக்கிற நான், அதை புரிந்து கொள்ளுகிற நான் இப்போ எப்படி வாழணும்? அதான் வாலிப நாட்களில் உன் சிருஷ்டிகரை நினை. இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய வாழ்க்கைக்கு அர்த்தம். இயேசு கிறிஸ்து இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையும் ஒரு மிருகத்தினுடைய வாழ்க்கையை போல. இந்த மிருகம் காலையில் எழும்புது, சாப்பிடுது, தூங்குது, இதுதான் அவருடைய வாழ்க்கை. நாமும் அதை தான் செய்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை தருகிறார், ஒரு மீனிங் தர்றார். எதுக்கு வாழ்கிறோம், எதுக்கு ஜீவிக்கிறோம், எதுக்கு நன்மை செய்யணும், எதுக்கு நீதி உள்ளவர்களை வாழணும், எதுக்கு பாவம் செய்யாமல் இருக்கணும், எதுக்கு பரிசுத்தமாக வாழணும், எதுக்கு ஆண்டவர் ஆராதிக்கணும் என்கிற ஒரு காரியத்துக்கு ஒரு அர்த்தத்தையே இயேசு கிறிஸ்து தான் தருகிறார். அதனால் இந்த வேதம் சொல்கிறது, நீ விருந்து வீட்டுக்கு போகிறத விட துக்க வீட்டுக்கு போ, அங்கே நீ மனுஷனுடைய முடிவை பார்ப்ப, அப்போ அதை பற்றி கொஞ்சம் மனசில் யோசிப்ப. அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த உலகத்தில் உள்ளதெல்லாம் மாயை. ஹல்லேலூயா. உலகத்தில் உள்ளதெல்லாம் மாயை. எப்போ தெரியும்? ஒருத்தனுடைய முடிவை பார்க்கும்போது தான் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லைன்னு தெரியும். தெரிஞ்சிட்டு அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே போகும், மறுபடியும் அப்படியே மறந்து போயிடும். மறந்து போயிட்டு மறுபடியும் பழைய நிலைமைக்கு மனுஷனுடைய வாழ்க்கை. எப்பொழுதுமே மனுஷனுடைய முடிவை பற்றி நாம் யோசிப்பது நல்லது. அப்போவே பாதி சண்டை, பாதி கோபம், பாதி வைராக்கியம் எல்லாம் போயிடும். இந்த வாழ்க்கையில் எதுக்கு சண்டை போட்டுட்டு, இந்த வாழ்க்கையில் எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு, இந்த வாழ்க்கையில் எதுக்கு கோவப்பட்டுட்டுன்னு ஒரு எண்ணம் எப்போ வரணும்? ஒரு மனுஷனுக்கு முடிவை பார்க்கும்போது தான் வரும். இன்னைக்கு தயவு செய்து அவனுடைய பிள்ளைகளே அதை உணருங்கள். இந்த வாழ்க்கையில் கோவப்பட்டு ஒருத்தனை நாசம் பண்ணி, ஒருத்தனுக்கு விரோதமாக பேசி, ஒருத்தனை அழ வச்சு, ஒருத்தனை வேதனைப்படுத்தி நம்ம எதையும் சாதிக்க போகிறது கிடையாது. எதையும் நம்ம கூட்டவோ குறைக்கவோ முடியாது. எவ்வளவு நல்லா வாழ முடியுமோ நல்லா வாழுங்க. எவ்வளவு மற்றவங்களை சந்தோஷப்படுத்த முடியுமோ சந்தோஷப்படுத்துங்க. உங்களால் ஒருத்தரும் கூட வேதனைப்படாத அளவுக்கு வாழுங்க. அதுதான் தேவன் விரும்புகிறார். மனுஷனுடைய முடிவில் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வரும். என்னுடைய பாட்டி, என்னுடைய தகப்பனுடைய அம்மா இறந்த டைம்லலாம் நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். இப்போ இருக்கிற மாதிரி தெளிவெல்லாம் அந்த டைமில் இல்லை. எனக்கு பயந்து, பாட்டி எங்கே போனாங்க, என்ன செய்தாங்க, எப்படி இருப்பாங்க, எல்லாருக்கும் மனுஷனுக்கு ஒரு முடிவு இப்படி ஆயிடுதுன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டேன். நான் கிட்டத்தட்ட அதுலேருந்து வெளியே வருவதற்கு எனக்கு 2 வருடங்கள் கிட்ட ஆச்சு. சரியா 1.5 வருடங்களுக்கு என் தலைவலியே மாறல. அந்த அளவுக்கு நான் வேதனைப்பட்டேன் என் பாட்டி மரிக்கும்போது. அப்போ தான் நான் யோசித்த காரியங்கள், இனியெல்லாம் வாழ்க்கையில் யார்கிட்டையுமே சண்டை போடக்கூடாதுலாம் நான் என்ன செஞ்சுருக்கேன். யார்கிட்டையுமே கோவப்படக்கூடாது, யார்கிட்டையுமே கசப்பு வச்சுக்கக்கூடாது. இந்த வாழ்க்கையில் என்ன இருக்குது அப்படின்னுலாம் நான் முடிவு எடுத்திருக்கிறேன்.
அப்போது ஒரு மனுஷனுடைய முடிவை பார்க்கும்போது இந்த உலகம் ஒன்றும் இல்லைங்கிறது நமக்கு புரியும். ஒன்றுமே கிடையாது, நத்திங். இதில் மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை, வெறுத்து ஒதுக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது புரியும். புரிஞ்சாலே இன்றைக்கி இந்த வாழ்க்கையில் பாதி பிரச்சனைகள் சரியாயிடும். குடும்பங்கள் இருக்கிற பாதி பிரச்சனை சரியாயிடும். மற்றவங்களை வெறுக்கிற அனுபவம் மாறிடும், கசப்பு மாறிடும், கோபம் மாறிடும். இன்றைக்கி அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. மனுஷனுக்கு ஒரு முடிவு இருக்குது, அதனால் எது பெருசுன்னு கொஞ்சம் யோசி, எது முக்கியம்னு கொஞ்சம் யோசி. இந்த உலகத்தில் உள்ள வாழ்க்கையா இல்லை ஆண்டவரோடு உள்ள வாழ்க்கையா? அவரோடு ஐக்கியம் கொண்டு அவர் சந்தோஷமாக வாழ வைப்பார். நம்முடைய துக்கங்களெல்லாம் அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். அப்போ உலகம் மாயை என்ற எண்ணம் வரும்போது தான் மற்றவங்க மேலே அன்பு செலுத்தணும்னு ஒரு எண்ணம் வரும், மற்றவங்களை நேசிக்கணும்னு ஒரு எண்ணம் வரும், மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் வரும். அப்போ தான் பரலோகத்தில் நமக்கு பொக்கிஷம் உண்டாகும். ஹல்லேலூயா. அதான் சொன்னேன், பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டான்னு சொன்ன உடனே இருக்கிறது எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு போகிறதுக்கு இல்லை, கடமைகளெல்லாம் கரெக்டாக செய்யணும். அதான் நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், அதில் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. நீதிமொழிகள் 6ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதுக்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்துனா என்ன, சேமித்து சேர்த்து வைத்து சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுதும் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும். இதில் நம்ம ஏற்கனவே வாசித்த அவசரங்கள் அப்படி தானே. அப்போ பாருங்கள், எறும்பு கூட என்ன செய்யுது, ஞானமாக சேர்த்து வைத்து உபயோகப்படுத்துகிறது. அப்போ ஆண்டவர் அதுக்கு எகென்ஸ்டானவர் அல்ல. ஆனால் உன் மனசு இதையே சார்ந்திருந்துடக்கூடாது. உனக்கு மேலான நோக்கங்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆஃப்டர் ஆல், இந்த பணத்துக்காக, இந்த பொண்ணுக்காக, இந்த வெள்ளிக்காக, இந்த உலக பிரகாரமான இன்பங்களுக்காக மேலான நோக்கத்தை இழந்து விடாதே. அதை தான் தேவன் சொல்லுகிறார். வெளிப்படுத்தினல் 14:13 14:13. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து. அப்போ உலகத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கை என்னது, ஒரு பிரயாசப்படுகிறோம். பிரயாசத்தை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். எல்லாரும் வாசிங்க. உங்கள் பைபிளில் வேணால் அதை லைட்டாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, அண்டர்லைன் வேணால் பண்ணி வச்சுக்கோங்க. அவர்களுடைய கிரியைகள், சொல்லுங்கள், அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம், ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிட்டு, அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போகும். நம்மிடத்தில் இருக்கிற பணத்தை கொண்டு போக முடியாது, பணத்தின் மூலமாக செய்த கிரியைகள் நம்மோடு கூட வரும். நம்முடைய சரீர பலத்தை கொண்டு போக முடியாது, ஆனால் இந்த சரீரத்தை வைத்து செய்த காரியங்களை நம்ம கொண்டு போக முடியும். எத்தனை சொல்வது புரிகிறது? இந்த உலகத்தில் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வீட்டை நீங்கள் கொண்டு போக முடியாது. வீட்டை கொண்டு போனால் பத்திரத்தை மட்டுமாவது கொண்டு போயிடும், அப்படியும் கொண்டு போக முடியாது. உங்கள் கார், உங்கள் பைக் இதெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. நைஸாக சாவி எடுத்து அது பேக்கெட்டில் போட்டுருவோம், அதுவும் அந்த பேக்கெட் இங்கே போட்டு தான் போகணும், எதையும் கொண்டு போக முடியாது. ஆனால் இந்த வீட்டை வச்சு நீங்கள் என்ன செஞ்சீங்க, இந்த வாகனத்தை வச்சு நீங்கள் என்ன செஞ்சீங்க, அந்த கிரியைகள் உங்களோடு கூட வருகிறது. ஹல்லேலூயா. அப்போ எதை சேர்த்து வைக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க? இந்த கிரியைகள். ஆண்டவர் உங்களுக்கு தந்த பலத்தினால கொஞ்சம் கிரியைகளை செய்யணும், கொஞ்சம் செயல்படணும். பக்கத்தில் பார்த்து கொஞ்சம் செயல்படுங்க ஆண்டவருக்காக. ஏதாவது ஆண்டவருக்காக செய்யுங்க, ஏதாவது ஊழியத்துக்காக செய்யுங்க, ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படுறதுக்கு எதையாவது செய்யுங்க.
ஒரு 2 பேரையாவது ஆண்டவருக்கு ஆயத்தப்படுத்துங்க. நீங்கள் போகும்போது அவங்க இருப்பாங்க உங்களுக்காக, இல்லை நீங்கள் போன பிறகாவது அவங்க உங்களை தேடி வருவாங்க. ஹல்லேலூயா. எதை ஆகிலும் ஆண்டவருக்காக உங்களுடைய கிரியைகள் உங்களோடு கூட வருகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம பேசுகிற வார்த்தைகள் அது கிரியை செய்யுமானால் அந்த கிரியைகள் நம்மோடு கூட வருகிறது. ஆமென். ஆண்டவர் உங்கள்கிட்ட என்னென்ன காரியங்களை கொடுத்தாரோ அதன் மூலமாக நீங்கள் என்னென்ன காரியங்களை செய்கிறீங்களோ அது எல்லாம் உங்கள் கூட வருகிறது. 1 தீமோத்தேயு 6, 17, 18, 19. பாருங்க, இது எல்லாரும் வாசிக்கணும். ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு வேத வசனம் சொல்கிறது. ஐஸ்வர்யவான்களா இராமல் ஐஸ்வர்யம் உங்களுக்கு வேண்டான்னு சொல்லலை. கவனிக்கிறீங்களா? ஐஸ்வர்யம் உங்களுக்கு வேண்டாம், உனக்கு பணம் வேண்டாம், உனக்கு நன்மை வேண்டான்னு சொல்ல. நீ அப்படிப்பட்டவனா இருந்தால் எப்படி இருக்கணும்? ஐஸ்வர்யம் உள்ளவன், ஆஸ்திகள் உள்ளவன், அந்தஸ்து உள்ளவன் எப்படி இருக்க வேண்டும்? இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாய் இராமல். எல்லாரும் சொல்லுங்க, இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாய் இராமல். இன்னைக்கு நம்ம ஒரு கொஞ்சம் உலகத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணம் இருந்தால் என்ன வந்துடுது? இருமாப்பு வந்து, ஏய் நான் யார் தெரியுமா? தம்பி நேற்றுக்கு சைக்கிளில் போயிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு தானே கார் வாங்கி, அதுக்கிடையில் ஒரு இருமாப்பா. ஹலோ, ஆண்டவரை மேன்மைப்படுத்தணும். கொஞ்சம் பணத்தை வச்சுட்டு கொஞ்சம் செல்வாக்கை வச்சுட்டு நான் பாரு அப்படி இப்படின்னு காட்டி என்னங்க யூஸு? சின்ன பிள்ளைங்க கூட இதெல்லாம் ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க, பெரியவர்கள் தான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிறது இல்லை. இப்படி எல்லாம் பந்தா காமிக்கிறவங்களே இன்றைய மாடர்ன் உலகத்தில் ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஏதோ பேர் மறந்து போச்சு, ஞாபகம் தான் சொல்கிறேன். அப்போ இவ்வுலகத்திலேயே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை. அப்போ அந்த ஐஸ்வர்யத்தை வேத வசனம் என்ன சொல்லுகிறது? நிலையற்ற ஐஸ்வர்யம். இந்த உலகத்தில் நீங்கள் சம்பாதிக்கிற காரியங்கள என்ன ஐஸ்வர்யம்? நிலையற்ற ஐஸ்வர்யம். ஆனால் கண்ணால் பார்த்துருக்கேன், ஒரு புதிய வண்டி இவங்க உள்ளே இருந்தவங்க வேகமாக இறங்கி ஓடிட்டாங்க, அதனால தப்பிடுச்சு. அப்போது வாகனங்களுக்கெல்லாம் நீங்கள் இன்றைக்கி பெருசாக ஸ்விங்னு போகிற காருக்கெல்லாம் எவ்வளோ தான் வேலிடிட்டி? கூடி போனால் 10 வருஷம், சரியா? அதுக்குள்ளாடியே அடியிலெல்லாம் பொத்துறோம். ஏன்னா நாங்கள் முன்னாடி ஒரு வண்டி வச்சுருந்தோம், நாங்கள் ஒரு ரெட் கலர் கார். அது வந்து அந்த அது ஏற்கனவே அந்த வண்டி கீழே உட்காந்து வர மாதிரி தான் இருக்கும், ஏன்னா ரொம்ப ரொம்ப கட்டையான வண்டி. இப்போ நாங்கள் பசங்கள்லாம் சேர்ந்து ஏதாவது ப்ரோக்ராம்க்கெல்லாம் போகும்போது பக்கத்தில் ஹனீஷ் இருப்பான், அவன் 2 சைடு பிடிச்சிட்டு தான் இருப்பான், ஏன்னா பொத்து கீழே விழுந்துடக்கூடாது. ஏன்னா அந்த சைடில் ஓட்ட வழியாக ரோடு தெரியும். இப்படிப்பட்ட வண்டி அது ஒரு காலத்தில் புதுசாக இருந்த வண்டியாக தானே இருக்கும். நம்ம வாங்கும்போது அப்படி இருந்துச்சு. அது வண்டி கண்டத்தில் ஒரு காலத்தில் அது எப்படி இருந்திருக்கும்? நல்ல வண்டியாக தான் இருந்திருக்கும். இன்னைக்கு நாம் நன்றாக உபயோகிக்கிற வண்டிகள், கார்கள்லாம் ஒரு நாள் எப்படி தான் மாறப்போகுது? எப்படி ஆக போகுது? இதே கண்டிஷன் தான். அதுக்கு முன்னாடி மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஒரு நாள் இப்படி தான் மாறப்போகுது. இதெல்லாம் நிலையற்ற நீங்கள் நம்ம வாங்குகிற கார்கள், பைக்குகள், இதெல்லாம் என்னது? நிலையற்ற ஐஸ்வர்யம். அப்போது இப்படிலாம் நம்ம பார்க்கும்போது தான் இதெல்லாம் ஒன்றுமே நத்திங், ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அப்போ நம்ம இன்னைக்கு சம்பாதிக்கிற காசு நிலையற்ற ஐஸ்வர்யம். இன்னைக்கு நம்ம சம்பாதிக்கிற ஒவ்வொரு காரியங்கள் நிலையற்ற ஐஸ்வர்யம். அப்போ இந்த நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்ம நம்பிக்கை வைக்கக்கூடாது. நான் இன்னைக்கு உபயோகிக்கிற பொருள் மேலே நான் நம்பிக்கை வைக்க மாட்டேன். நான் இன்னைக்கு வசிக்கிற வீட்டின் மேலே நான் நம்பிக்கை வைக்க மாட்டேன். சிலர் அப்படியே அறிக்கை செய்வாங்க, எனக்கு இந்த வீடு மட்டும் போதும், எனக்கு இந்த வீடு மட்டும் போதும், இந்த வீடை விட்டு நான் வெளியே இறங்கவே மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு என்னது என்ன சொல்லுவாங்க, பாரம்பரியம் ஏதோ ஒன்று, இதை விட்டுட்டு நான் என்ன செய்ய மாட்டேன். அதுவே ஒரு விக்கிரகமாக்கும். முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே இறங்க மாட்டேன், இதை மாற்ற மாட்டேன், அது செய்ய மாட்டேன், இப்படிலாம் சொல்கிறது வந்து என்னது? உங்கள் இறுதி அது கூட
சேர்ந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படிலாம் இருக்கக்கூடாது. உலகத்தின் மேலுள்ள எந்த பொருள் மேலும் நம்ம நாட்டம் வைக்கவே கூடாது. ஹல்லேலூயா. மொத்தம் இந்த வீட்டை விட்டு நான் வெளியே வரவே மாட்டேன். சிலர்லாம் சொல்லுவாங்க, இந்த வீடெல்லாம் நான் மாற்ற விடவே மாட்டேன், மாடிஃபை பண்ணவே கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு நிலச்சரிவு வந்துட்டு என்ன பண்ணுவீங்க? நிலச்சரிவு வந்தால் வீடு அப்படியே சரிஞ்சு போயிடும். அப்புறம் நம்ம யார்ட்டையும் போய் கேட்க, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அதுக்கு பதிலாக யாருக்கு வரும்? நமக்கு சகல விதமான நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும், தாராளமாய் கொடுக்கிறவர்களும், உதார குணமுள்ளவர்களும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக சேர்த்து வைக்கவும் அவர்களுக்கு. ஹல்லேலூயா. அப்போ நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலே யார் இன்னிலிருந்து நம்பிக்கை மாற்ற போறீங்க? மாற்றி தான் ஆகணும். ஏன்னா இது பெருசே கிடையாது. ஹல்லேலூயா. லூக்கா 12:33 தானே? உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். ஹல்லேலூயா. அப்போது இந்த உலகத்துலலாம் சேர்த்து வைக்கிறது செகண்டரி. முதல்ல என்னென்னா, நம்முடைய எல்லாவற்றையும் தேவனுக்காய் பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கி அது ஒப்பு கொடுக்குறீங்க? இல்லை, நான் பொக்கிஷத்தை பூமியில் சேர்த்து எனக்கு தேவையானதை நான் செய்கிறேன், கடமைகளை நான் செய்கிறேன், அது ரெண்டாவது. ஆனால் என் இருதயம் இந்த உலகத்தின் மேலுள்ள எதுலையும் சார்ந்திருக்காது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு இருதயம் வந்த பிறகு தான் ஆசீர்வாதங்களே அதிகமாக வரும். நம்ம ஒரு பொருளுக்கு மேலே நம்ம இருதயத்தை வச்சுருந்தோன்னா தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது. எப்போ என்ன ஆசீர்வாதம் வந்தாலும் அந்த எண்ணமே நமக்குள்ளே வராமல் இருக்குதோ அன்னைக்கு தான் நீங்கள் கர்த்தருக்கு இடம் கொடுத்துருக்கிறீர்கள்னு அர்த்தம். ஒரு பொருள் வாங்கினா அந்த மேலே எனக்கு நாட்டம் இருக்காது. ஒரு உயர்வு வந்தால் அதுக்கு மேலே என் நாட்டம் இருக்காது. ஆண்டவர் என் வாழ்க்கையில் என்ன செய்ய சுத்தம் வச்சிருக்கிறாரோ அதை நான் அனுதினமும் செய்து கொண்டே இருப்பேன்.